Daily. Taste the Daily. எங்க வந்து அடிக்க தண்டிட்டு வர என் பிள்ளையோட பேசிக்கிட்டு அப்படின்னு தோள்பட்டையில் ஒரு கம்பூச்சி வச்சு அடிச்சு விடுறியா. அடித்தது இங்கனக்குள்ளே வீங்கி இருந்து காலையில் தான் எங்கிட்ட காமிச்சான். திடுன்னு என்ன செஞ்சா, நீ இடத்துல என்னை அடிச்சு விட்டா நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு அவன் வந்துட்டேன். நம்ம மேலே தப்பு இருக்குது, நம்ம போயிடுவோம், நம்ம வீட்டை பக்கம் போயிடுவோம்னு வந்திருக்கேன் சார். வந்தவனை கொட்டோ தருதி அந்த மகான்றவங்க மகாவோட நாத்துனா அவங்க புருஷன் அவங்க வீட்டுக்காரு அவங்க அம்மாயி இத்தனை பேர் சேர்ந்து என் பிள்ளைய கொட்டத்துக்குள்ளே விட்டு அடிச்சிருந்துருக்காங்க. அடித்ததில் இந்த செல்லு இங்கனக்குள்ளே வச்சுருந்துருக்கேன். வச்சிருக்கேன் சார், சண்டை உடல் வச்சுருந்துருக்கேன். இப்படி என்ன செஞ்சாங்க, பொம்பளை பிள்ளையை அடித்து கையிலேயே உருவி அந்த செல்லையும் அந்த கையிலேயே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளை என் மயன் காளையை வந்து அதறிக்கிட்டு ஓடியாந்தேன். சண்டை விலக வந்தவனா அதை சொல்லி தான் அடிச்சது பஞ்சு அடிச்சுட்டு அதனால சரி பேசி முடிச்சுட்டு வந்து அதுக்கு முன்னாடி கொல்லாம விட மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த கல்யாணமா செல்லுக்கு கேட்க போனோம், கொடுங்கம்மான்னு கேட்டோம். இல்லை செல்போன்லாம் கொடுக்க முடியாது, அதில் என்னம்மா இருக்குது, அதெல்லாம் விஷயம் நிறையா இருக்குது, இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க கொண்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரிம்மான்ட்டு நான் போயிட்டோம். என்னைக்கு இருந்து உன் மயன் சாவு எங்கள் கையில் தான் அந்த அம்மா கல்யாணி அம்மாவும் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதி என் மயனை காணல, 14ஆம் தேதி போய் நான் வழக்கு கொடுத்தேன், 15ஆம் தேதி மயன் தண்ணியில். காதல் விவகாரத்தில் வீடு புகுந்து தாக்கப்பட்ட நிலையில் திடீரென இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அது ஆணவ கொலையா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இந்த வழக்கை SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று உறவினர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். விவரங்களை வழங்கலாம். மதுரையிலே பட்டியலின இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையிலே அவரது பெற்றோர்கள் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு கூட உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மதுரை கள்ளிக்குடி அருகே உள்ள வேப்பங்குளத்தைச் சேர்ந்த லிங்குசாமி முத்து தம்பதியினருடைய மகனான 23 வயது மதிக்கத்தக்க காளையன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்து பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த 8ஆம் தேதி அந்த பெண் வீட்டைச் சேர்ந்த சிலர் காளையன் வீட்டில் புகுந்து சரமாரியாக தாக்கியதாக CCTV காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அதே போல மறுநாள் இது சம்பந்தமாக அவரது பெற்றோர் உறவினர்களோடு காவல் நிலையம் சென்ற நிலையிலே சமரச பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் கூறப்படும் நிலையில் கடந்த 13ஆம் தேதி வீட்டில் இருந்த காளையன் வெளியில் சென்றபோது வீடு திரும்பவில்லை என்பதால் அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அருகில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே தேடிய நிலையிலே பொங்கல் திருநாள் மறுநாள் அதாவது 15ஆம் தேதி அருகில் இருக்கக்கூடிய குளத்தில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படக்கூடிய வேளையிலே அவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறி அவரது உறவினர்கள் அதாவது அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கூறி காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தாலும் காவல்துறையினர் சந்தேக மரணத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தங்களுடைய மகனை கொலை செய்துதான் அவர்கள் குளத்தில் வீசியிருக்கிறார்கள், மேலும் விசாரணையானது SC/ST பிரிவின் கீழ் விசாரிக்க வேண்டும் என்பது குறித்து அதுவரை இறந்து பரிசோதனை செய்யப்பட்ட அந்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று அவர்கள் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை முன்பு கடந்த 2 நாட்களாகவே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டபோது இறந்த நபர் குறித்து மேலும் கூடுதலாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் பெற்றோர்கள் தரப்பில் SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரிக்கை வைத்துள்ள நிலையிலே இறந்த நபர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களின் கூடுதல் காட்சிகளை வைத்து விசாரணை முடுக்கிவிட்டிருப்பதாக அவர் கூறி வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஹர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். Taste the Daily.